பரணி கேக்குதா? கேக்குது கேக்குது ப்ரோ. எனக்கு நடுவுல முன்னாடியே ஆன் பண்ண மைக்கு, ஆனா நிறைய பத்தி கேட்கல போல இருக்கு. ஓகே. நான் கேட்காது ப்ரோ, பேசினதா கேட்கும். ஆன் பண்ணிட்டு பேசினேன், கேக்குதான்னு சொல்லி கேட்டேன், யாருக்கும் கேட்கல போல இருக்கு. அப்படியே அமைதியாவே இருந்துச்சு. எனக்கு அதான் டவுட் ஆயிடுச்சு, கேக்குதான்னு 2வது தடவை கேட்டேன். சரி, என்ன எனக்கு ஸ்பீக்கர்ல 4 பேர் தான் காட்டுறோம். மொத்தமாக 4 பேர் தான் இருக்கு. ஐயோ ஐயோ, டிவி சவுண்ட் மாதிரி இரைச்சல் சவுண்ட் வருது. 6 பேர் இருக்கோம் இப்போ. மாலை வணக்கம். மாலை வணக்கம். சரி ஓகே, நான் அப்டேட் சொல்லிடுறேன். எவ்வளோ கூனாலும் அவரை விட ஒரு படி மேல நான் கூவுறேன். கொரகொரன்னு கேக்குது. என்னோடதா ப்ரோ? ஆமா. சரி, நான் அப்டேட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பேசலாம். ஓகே. எனக்கு வந்து ஒன்ஸ் மோர் படத்துல இருந்து எதிரா புதிரா அப்படின்ற சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி ஹரிஹர வீரமல்லு மேக்கிங் ஸ்டில்ஸ் விட்டுருந்தாங்க, பாபி தேயோல் ஓடது. படம் May 9 ரிலீஸ் ஆகுது. கிறிஷ் 4 ஹிருத்திக் ரோஷனே வந்து டைரக்ட் பண்ண போறார் அப்படின்ற தகவல் வந்துச்சு. பேட் கேர்ள்லேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ளீஸ் என்ன அப்படி பார்க்காத அந்த சாங் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இது வந்து 8 நாள் ஆச்சு, பட் இன்னைக்கு தான் என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ ரகுவரன் அவரை பற்றின டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து வரப்போகுது. ஸோ நாட் தேட்ரிக்கல், பட்டு யூடியூப் சேனலில் வரும்னு நினைக்கிறேன். இந்த டீசருமே ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன். ரகுவரன் அவரோட பயோபிக், அவரோட வாழ்க்கை இது, அந்த இது பயோபிக்கில் சாரி, அவரை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 8 days முன்னாடி. ஸோ அது பார்த்தீங்கன்னா, அப்புறம் டோர் படம், அந்த படத்தோட ஸ்னீக் பீக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வேற எந்த அப்டேட்ஸ்? மரண மாஸ் படத்துலேருந்து ப்ரோமோ சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான், வேற எந்த அப்டேட்ஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். மாவீரன் ப்ரோ சவுண்ட் தான் வருது, ஒன்றும் கேட்கல. ஓகே, ப்ரோ. நினைக்கிறேன். சொல்லுங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? பிரகாஷ் ப்ரோ இருக்காரா? இருக்கா சொல்லுங்க. ஜிபி அப்டேட் கேட்க வந்தேன் ப்ரோ, கேட்டேன் ப்ரோ. செகண்ட் சிங்கிள் தானங்க, மேபி ஒரு 1 or 2 daysல வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. வெயிட் பண்ணுங்க. ஏதாங்க இருக்கிறாங்க ப்ரோ, வர மாட்டேது ப்ரோ. அது இன்னும் 12 நாள்ல படம் ரிலீஸ் ப்ரோ. நாளைக்கு அப்டேட் வந்து நாளை மறுநாள் சாங் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை வரதுக்கான அதுதான் அப்டேட் வந்து தகவல் ரீசெண்டா வந்தது. அப்ப ட்ரைலரு ட்ரெய்லர் 3ஆம் தேதியா? ஏங்க ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாக்டா 1 வீக் முன்னாடி, அதாவது எக்ஸாக்டா 3ஆம் தேதி விடுறாங்க. அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அடுத்த வாரம் வேலைக்கு படம் ரிலீஸ், இந்த வாரம் ட்ரெய்லர்ங்கிற மாதிரி. அப்ப 2 நாள் கேப்ல நாங்க வந்து 2 நாள்ல ட்ரைலரா? 2-3 நாள்ல அப்படிதான் விடுறாங்க போல இருக்கு. ஆனா இப்போதைக்கு ஏதாவது வந்து தகவல், நாளைக்கு அப்டேட் விட்டு நாளை மறுநாள் வந்து பாட்டு வருது. சரி, யார் படம் பார்த்தீங்க? நான் வந்து வீரதீர சோழன் பார்த்தாச்சு நேற்று நைட்டு. நானும் இன்னைக்கு காலையில பார்த்தேன். ஆனா பிவிஆர் மேல கொஞ்சம் கடுப்பாயிட்டேன். எனக்கு கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. அதனால எம்புரானோ ராபின் ஹுட் தான் பார்க்க முடிஞ்சுச்சு. தியேட்டருக்கு தான். ராபின் ஹுட்டுக்கு வாங்க, எப்படி இருக்கு? ஓகே ப்ரோ, குட். அவ்வளோதான். நான் அப்புறமா ரிவ்யூ சொல்றேன். நீங்க எல்லாரும் வீடியோஸ் சொல்லி முடிங்க. இல்ல வீடியோஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க ராபின் ஹுட் சொல்லிருங்க. ஏங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ராபின் ஹுட் எனக்கு பிடிச்ச ராபின் ஹுட் அவர் சொல்லி முடிச்சிட்டோம். ஆஸ் யூசுவலா தெலுங்கு ஃபிலிம் தான் ப்ரோ. ஒரு சின்ன ஸ்டோரி தான் எப்பவும் போல. ஒரு நார்மல் ஸ்டோரி வித் காமெடி எலிமெண்ட்ஸ் தான் அதிகம். மேக்ஸிமம் ஆஃப் த மூவி காமெடியாக தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. வெண்ணிலா கிஷோரும், அதுக்கப்புறம் இந்த இன்னொருத்தர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, அந்த அப்பா கேரக்டர் பண்ணுறாரு நிறையா படத்தில், கொஞ்சம் கொழுகுலுன்னு இருப்பாப்லையே, அவர் பேர் என்ன? ராவ் ரமேஷா. அதான் இந்த படத்துல கூட ராஜேந்திர அந்த சர்லைக்கு நிக்க ராஜேந்திர பிரசாத் அவர் பேர்.
அமைதியாயிட்டீங்க. பேசுங்க தலைவா. நான் சொன்ன பதில் சொன்ன உங்களுக்கு கேட்கல. ராவ் ரமேஷ் இல்ல ப்ரோ. ராஜேந்திர பிரசாத் அதாங்க தான். ராஜேந்திர பிரசாத்துங்க. அது இப்பதான் கேக்குது எனக்கு. அதான் அவங்க 2 பேரை வச்சு தான் மேக்ஸிமம் ஆஃப் த காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. அது போக கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட், அது எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் தான். ஓரளவுக்கு ஓகே தான். சாங் 2 சாங் நல்லா இருந்துச்சு. அப்படி வாங்க, அந்த சாங்குக்கு வாங்க. அவரு ஒரு ஒரு கேமியோ என்ட்ரி இருந்துச்சு. அது எப்படி ஏங்க அது செகண்ட் பார்ட்டுக்கு என்ட்ரி மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. நீங்க வேற அது ட்ரைலர்ல வரதா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர மாதிரி வச்சுட்டாங்க. ரொம்ப இதா வச்சுட்டாங்க. நான் ரொம்ப பயங்கரமா வில்லனுக்கு ஹெட் மாதிரி அந்த எனக்கு மேல ஒருத்தர் இருப்பான்டா அவன் யாரு தெரியுமாங்கடாங்கிற மாதிரி இருக்காங்க. அப்பதான் வர மாதிரி வந்தனே துப்பாக்கி எடுத்து ஒருத்தரை போட்டு தெளிவாரு. அது ஒரு முக்கியம் முடிச்சிட்டாங்க. நான் ரொம்ப பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஓகே தான். ஓரளவுக்கு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. தியேட்டர்ல பாக்குறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஓடிடில வந்தா பாருங்க. ஓகே ரைட். பரணி இப்ப நீங்க சொல்லிருங்க. உங்களுடைய வீர தீர சுரன் ரிவ்யூ சொல்லிருங்க. அதுக்கப்புறம் மத்தவங்க ஸ்பீக்கர்ல சொல்லுங்க. மாவீரன் இன்னைக்காச்சும் பாத்தீங்களா? அவர் இப்ப சட்டையை கழட்டிட்டு நிக்கிறாரு. யாராச்சும் நெகட்டிவ் சொல்லுங்க வந்துருவீங்களான்னு. எந்த படத்துக்கு? விடிஎஸ். ஓவரால் மாவீரன் அந்த படத்துக்கு. யாரோ குழந்தைங்க எல்லாம் கத்துறாங்க. சரி ஓகே சொல்றேன். ஏன் ஸ்பீக்கர் இல்ல? சொல்லுங்க தலைவா. இல்ல குழந்தைங்க கத்துனது ஏன் என்னோடது இல்ல. கேக்குதா? அது பிரகாஷ் ப்ரோன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. எனக்கு படம் வீர தீர சூரன் அது ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் அவங்க நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஒரு சின்ன ஒரு இது பிளாட் லைன் வச்சு தான் அவங்க கதையை இப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கதை நகர 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 ஒரு மாதிரி ஒரு லைட்டாக அப்படியே பிளாட் டைவர்ட் எல்லாம் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகி போகும். ஸோ அந்த பாட்டு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பெருசாக எங்கேயும் போர் அடிக்கல. எனக்கு நல்லாவே போச்சு. ஆனால் எனக்கு செகண்ட் ஹாஃப் பெருசாக ஒர்க் ஆகல. எக்ஸப்ட் ஃபியூ சீன்ஸு எல்லாரும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வர ஒரு கோர் இது அந்த ஒரு கோர் எமோஷன் இருக்குல்ல, ஒரு எமோஷன்னால தானே அவர் ஃபைட் பண்ணுறாரு. ஸோ அந்த எமோஷன் பெருசாக ஒர்க் ஆகலை. அதுக்கு அவங்க கன்விக்ஷனாக அந்த கேரக்டரை ரிவீல் பண்ணாமல் வச்சது இன்னுமே ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. எனக்கு அதில் வெங்கட் ஒருத்தர் பண்ணியிருந்தார் அந்த படத்தில். அவருக்கும் விக்ரம் கான் பாண்டே எனக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருந்துச்சு. அது இன்னும் நல்லா இருந்துச்சு. எனக்கு அவர் ரோல் சூப்பராக பண்ணியிருந்தார். வெங்கட்னு ஒருத்தர் சைட் ஆக்டர், அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் எனக்கு இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக, அதே மாதிரி எண்டிங் ஒரு மாதிரி கொஞ்சம் என்ன சொல்ல அண்டர்வெல்மிங்காக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக அது ஓகே அப்படின்ற அது கொஞ்சம் லென்த்தியாகவும் அண்டர்வெல்மிங்காகவும் எனக்கு இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்குது இல்லை, அவங்க அந்த கதைக்குள்ள ஒரு நகர்ற ஒரு போகிறதுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று நடக்குதுல்ல, அந்த கான்ஃப்ளிக்டில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லைன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் அதுலேயுமே ஒரு எமோஷன் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த சில குறைகள் இருந்ததுனால எனக்கு ஓவரால் ஓகேஷ் ஃபிலிமாக தான் இருந்துச்சு இந்த படம். ஓகே மாவீரன் உங்களுடைய கருத்து? கேக்குதா? கரெக்டா கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. கரெக்டா கேக்குது. சத்தம் இல்லாம கேக்குது, சொல்லுங்க. அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ என்ன சொல்றது, இன்னைக்கு நான் எதை சொன்னாலும் வாயில ஸ்பாயிலர் தான் வரும். அப்புறம் நீங்க வேற பதறுவீங்க. அதான் யோசிக்கிறேன். அப்படியே கண்டிப்பா 2-3 வாட்டி தியேட்டர்லயே பார்க்கணும்னு இருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இல்ல நானா பேசுங்க இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு இல்ல மாவீரன் ப்ரோ ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம ஸ்பாயிலரோட சொல்லிடுவோம். கடைசி ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பாயிலரோட பேசுவோம். இப்போ நீங்க சொல்லிருங்க, ஃபுல்லா சொல்லிருங்க. அதான் ப்ரோ சூப்பரா எழுத்தாவே நீங்க படம் எப்படி எடுத்திருக்காங்க அதெல்லாம் விடுங்க. சும்மா ஸ்டார் இருக்காங்கன்றதுக்காக இந்த வெப்பன்லாம் வச்சு ஓபி அடிக்காம ரொம்ப டெப்தா எழுதியிருக்காங்க. எனக்கு அந்த எழுத்த ரொம்ப இந்த பார்ட் 1 பார்ட் 2ங்கிற டேகே இந்த படத்துக்கு தேவை. இது ஒரு சோலோ ஃபிலிம் தான். சோலோ ஃபிலிமாவே இது கரெக்டா தான் இருக்கு. நீங்க மொத்த கதையை இதுலயே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல சொல்றதுக்குலாம் எதுவும் இல்லை. நடுவில் கூட யாராவது திலீப்னுலாம் இந்த நேற்றுல இருந்து புலம்பிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஓகேவா தான் இருந்துச்சு. அந்த விஷயம்லாம் எனக்கு கரெக்டா இருந்துச்சு. டைலாக் சூப்பரா இருந்துச்சு. ஒரு டைலாகும் உஷாரா ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க,
என்ன கெஞ்சி கூத்தாடினாலும் நீ ஒத்துக்காதன்னு ஒரு விஷயம். அது சூப்பரா இருக்கு. அந்த இடத்துல அவன் எப்படிப்பட்ட கேரக்டர்னு அங்கேயே நமக்கு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சியானோட என்ட்ரி சீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது அப்படியே நான் நேர்லயே பார்த்துருக்கேன். அந்த மாதிரி மளிகை கடை வச்சிருக்கிறவங்க அந்த எக்ஸல் வெங்காய மூட்டையை தூக்கிட்டு போய் வச்சு வீட்டுக்கு போறது சூப்பரா இருந்துச்சு. எனக்கு நிறைய அப்படியே கனெக்ட் ஆயிடுச்சு எனக்கு அந்த கதை, ஹீரோட கேரக்டர். குறை எதுவுமே எனக்கு தெரியல பெருசா. குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல அந்த பிளாஷ்பேக்லாம் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த பிளாஷ்பேக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போதைக்கு இவ்வளவுதான் டாட்டா சொல்லிக்கிறேன். அப்புறமே டீட்டெயிலாக பேசுவோம். ரசிச்சு ஓகே, சூப்பர் சூப்பர். என் கருத்தோட ஒத்து போகிற மாதிரி முழுக்க முழுக்க உங்களுடைய இது இருக்கு. எனக்கு முக்கியமா வந்து நிறைய பேர் குறை சொல்ற அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் தான் எனக்கு உண்மையுமே படமே பிடிச்சிருந்துச்சு. அதுல பிளாஷ்பேக் போர்ஷன் உண்மையாலுமே பிடிச்சி. ஏன்னா நிறைய பேர் கதையில இருந்து டிவியேட் ஆகுதுன்னாங்க. ஆக்சுவலா கதை ஆரம்பிக்கிற இடமே அதுதாங்கிறனால எனக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சு. அந்த இன்ட்ரோல் பிளாக் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்றேன், படம் வந்து நம்ம விக்ரம்கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா, எப்பா நீ கெட்டப்லாம் போட, ஏகப்பட்ட கெட்டப் போட்டு நீ பாட்டு ஹோட்டல்ல வறுத்துக்கிட்டு எதுவுமே பண்ணா, நீ முன்னாடி கமர்ஷியல் படம் பண்ணுவீங்கல்ல, அது மாதிரி பண்ணுங்க, நாங்க அதை தான் எதிர்பார்க்குறோம். நீங்க அது மாதிரி ஏன்னா ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் பயங்கரமா உள்ள ஒரு நடிகர், ஒரு மாசான ஒரு நடிகர். அவருக்கு வந்து மாஸ் சீன்ஸ் இல்லாம நீங்க வந்து நான் எக்ஸ்பெரிமெண்டல் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு எதுவுமே புதுசா பண்ணாம ஏதாவது கமர்ஷியல் படம் தான் எதிர்பார்ப்போம். அப்படி ஒரு பக்காவா ரைட்டிங் பக்காவா இருக்க ஒரு படத்துல அந்த கமர்ஷியல் மட்டும் கரெக்டா ஜாயின் ஆகும்போது, இவருடைய அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் செட் ஆகும்போது பயங்கரமான ஒரு கமர்ஷியல் பேக்கேஜா இருந்துச்சு எனக்கு இந்த படம். நான் வந்து இந்த படம் ஏற்கனவே நல்ல எதிர்பார்ப்புல இருந்தேன். நேற்று வந்து ஈவினிங் ஷோஸ் நைட் ஷோஸ்லாம் போறதுக்கு முன்னாடி இந்த படம் நான் நைட் ஷோ போறதுக்கு முன்னாடி ஈவினிங் ஷோ பார்த்ததுல ஏகப்பட்ட மிக்சட் ரிவ்யூஸ் பார்த்தேன். அது எனக்கே கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம ஸ்பேஸ்லயே பார்த்தீங்கன்னா 2 பேர் நெகட்டிவ் சொன்னாங்க, ஒருத்தர் பாசிட்டிவ் சொல்லியிருந்தாரு. எனக்கு அதுவே வந்து ஒரு மிக்சர் மைண்டோட தான் போனேன். ஆனா படம் பார்க்கும்போது தோணுச்சு, எதுக்கு இந்த படத்துக்கு நெகட்டிவ் சொன்னாங்க அப்படிங்கிற அளவுக்கு தோணுச்சு. எல்லா சீனுமே எனக்கு சூப்பரா இருந்துச்சு படத்துல. முக்கியமா அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் ஒன்று வரும் செகண்ட் ஹாஃப்ல. அது அந்த சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸா, சிங்கிள் ஷாட்னே தெரியாத அளவுக்கு நல்ல உழைப்பு. அப்புறமேட்டு இப்போ விஜய் சூர்யா, விக்ரம் இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் அந்த ஃபேஸ் ஆஃப் சீன்ல வந்து விஜய் சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த எல்லாத்துக்கும் மேல விஜய் சூர்யா கொடுத்த ரோல். வழக்கமா அவருன்னா அந்த வில்லனா கத்திக்கிட்டு கரபரன் ஒரே மாதிரி ஒரு லவுடான ஒரு கேரக்டர் பண்ணுவாரு. இந்த வாட்டி லவுடா இல்லாம கரெக்டா சப்டிலா அவருக்கு கொடுத்துருக்க ரோலுக்கு பக்காவா பண்ணியிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரு அடுத்தது வந்து பிருத்திவிராஜ். இருங்க, பின்னாடி டிஸ்டர்பன்ஸ், நான் வராயிருங்க, நீங்க பேசிட்டு இருங்க. சரி, வேற யாராவது ரிவ்யூ சொல்றீங்களா? நல்ல ரோல் அவருக்கு. சுராஜ்கா ப்ரோ? நல்ல ரோல் தான். நல்ல ரோல் தானா? ஓகே ஓகே. சுகுமார் கை போடுறாரு. சுகுமார் நான் சொல்லுங்கண்ணா. பேசவே இல்லை. கேக்குதா? சொல்லுங்க. அது எல்லாம் பேசிட்டாங்க. விஷால் சொல்லிட்டானா மெயினா? இல்லையே. அப்ப சொல்லிடுவோம் முன்னாடி. ஏன்னா அவன் சொல்லிட்ட பாயிண்டே இருக்காது, எதுவும் பேசவும் முடியாது. எல்லாத்தையும் அவனே பேசிடுவான் ஃபர்ஸ்டே வந்து. சரி, நீங்க சொல்லுங்க, படம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நான் பார்த்தேன்பா நேற்று ஈவினிங்கே வந்து நம்ம ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணி டிக்கெட் வந்துட்டு நியர்பைல எது ஃபர்ஸ்ட் போடுறாங்க அப்படின்னு பார்த்து புக் பண்ணி போய் பார்த்தேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. எனக்கு அந்த பெருசா ஸ்பாய்லர் இல்லாம இப்ப பேசணுன்றனால எதுவுமே இது பண்ணல. நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த அது ஒரு நம்ம இன்டென்ஸா அப்படியே இந்த மாதிரி இதுவாகவே கொண்டு போயிருந்தாங்க. ஒரு பெரிய ஃபைட்ஸ் எல்லாம் அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த ஃபைட்ஸுமே இல்லாம நல்லா அது ஒரு 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 அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப சஸ்பென்ஸா கொண்டு போனாங்க. இன்டர்மிஷன் ஓகே, எனக்கு வந்து அது செட் ஆகல. அந்த இன்டர்மிஷன் வந்து எனக்கு பிடிக்கல. மேபி அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அது பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் எதுவும் மென்ஷன் பண்ண விரும்பல. அது அந்த இடத்துல விட்டுருக்கலாம். அதுக்கப்புறமா அது பண்ணது வந்துட்டு எனக்கு அது இது ஒரு கொஞ்சம் இதுவா இந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்துட்டு எனக்கு வந்து நிறைய விஷயம் நான் வந்து பார்க்கும்போது பரணி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். என்னதான் வந்து நம்மளே அசியூம் பண்ணிக்கிட்டு பார்த்தா பார்க்கறத விட அது அந்த கேரக்டரோட இம்பேக்ட் என்ன, எதுக்காக அவங்க எல்லாமே அப்படி பண்றாங்க, அவங்களுக்குள்ள என்ன கான்ஃப்ளிக்ட்,
நான் எதுவுமே வந்து நேமை மென்ஷன் பண்ணி சொல்ல, ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்கன்றனால வந்துட்டு பொதுவாக சொல்கிறேன், பார்த்தவங்களுக்கு அது கனெக்ட் பண்ணிக்க முடியும் என்ன சொல்ல வரேன்னு. அந்த கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படின்றது வந்துட்டு இப்போ நான் காலையில் பிரகாஷ் ப்ரோ கிட்ட பேசும்போது ஒன்று அவர் தான் வந்து சொல்றாரு, இது டைலாக்ல சொல்லியிருப்பாங்க, இது இந்த டைலாக்ல சொல்லியிருப்பாங்கன்னு. எனக்கு சீனா வந்து எனக்கு வந்து கன்வே ஆகலை. செகண்ட் ஹாஃப்ல எனக்கு இந்த ஒரு இது எனக்கு நல்லாவே என்ன கான்ஃப்ளிக்ட் இவங்களுக்கெல்லாம் உள்ள அது ஒண்ணு. இன்னொன்னு அதே மாதிரி வந்து எதுக்கு ஃபர்ஸ்ட் அதான் அந்த ஒரு சம்பவம் சொல்றாங்களா அதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்குலாம் ஒரு ஸ்ட்ராங்கான இது இல்லாம ஜஸ்ட் ஒரு வேர்டிங்லே சீனே இல்லாம ஜஸ்ட் ஒரு வேர்டிங்லே சொன்னது வந்துட்டு மேபி அது நிறைய பேர் அசியூம் பண்ணி அது வந்து அவங்களுக்கு அது ஸ்ட்ராங்கா பட்டிருக்கலாம். பட் எனக்கு அது கன்வே ஆகலை பெருசா. மற்றபடி அதே மாதிரியும் வந்து சிங்கிள் ஷாட் எடுத்திருப்பாங்க. அது எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே. சிங்கிள் ஷாட் ரொம்ப கஷ்டம், அதுவும் நைட் ஷூட் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். பட் இன்னும் கொஞ்சம் அது பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அந்த ஒரு போர்ஷனை. அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அது அங்க முடிச்சிருக்கலாம், அது அங்க தாண்டி இன்னும் லென்த்தா போன மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் எனக்கு செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து இதுவா பட்டது. ஸோ ஓவராலா பார்த்தோன்னா எனக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ஒரு டீசெண்டான ஒரு செகண்ட் ஹாஃப். அந்த அவ்வளோதான். நான் இதுக்கு எக்ஸ்ட்ரா இதுக்கு மேலே நான் எதுவும் ஸ்பாய்லர்னு எதுவுமே பண்ணல. விக்ரமுக்கு வந்து இது உண்மையிலேயே ரொம்ப வருஷம் கழிச்சு விக்ரமுக்கு வந்து நான் விக்ரம் படங்களா பார்க்கும்போது விக்ரமுக்கு இது பெரிய ஒரு படம் தான். எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு விக்ரமுக்கு இது நடக்குது அப்படின்னும் போது. அவர் இதுக்கு மேல வந்து நிறைய இந்த மாதிரி இதோட இன்னும் நிறைய கமர்ஷியல்ஸ் இதே மாதிரி வந்து இதே ஃப்ளோல அவர் போகணும். அவர் இதுக்கு மேல வந்து அவர் உடம்பு வருத்தி ஒரு 5 படத்துல ஒரு படம் அப்படியே நடிக்கலாம். அவர் இதுக்கு மேல மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் இதே மாதிரி அவர் கொடுக்கணும்னு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே, வந்துட்டேன் நான். என்னன்னா படத்தை வந்து எதில் நிப்பாட்டுன்னு தெரில. எனக்கு வந்து கேரக்டர்ஸ் வந்து வரேன் நான். எனக்கு வந்து அஜய் சூர்யா அப்படி கொடுத்துருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறமேட்டு நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் பதில் இருக்குது, ஆனால் பதில் சொன்னால் ஸ்பாய்லராக இருக்குமே ஒரு இதாகவும் இருக்குது. அதனால் நம்ம வந்து அதில் ஒரு காமன் நேரம் கழிச்சு ஸ்பாய்லர் பேசும்போது சொல்லிடலாம். ஒரு ஸ்பாய்லர் அலர்ட் கொடுத்துட்டு நம்ம அதை பேசிடலாம். கேரக்டராக இப்போ இந்த படத்தில் பிடிச்சது விஷயம் சொல்லிடுறேன். கேரக்டராக வந்து இந்த துஷாரா விஜயன் கேரக்டரை தவிர்த்து கேரக்டராக அந்த அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆனா அந்த கேரக்டர் நமக்கு பிடிக்கிற கேரக்டர் இருக்குல்ல, அந்த துஷாரா விஜயன் கேரக்டர் தவிர்த்து மற்ற எல்லா கேரக்டருமே பிடிச்சிருந்துச்சு. துஷாரா விஜயன் கேரக்டருமே ஒரு வகையில பிடிச்சிருந்துச்சு. எப்படின்னா நம்மள ஆடியன்ஸை ஒரு இடத்துல 2 இடத்துல வெறுப்பேற்றணும். அது வந்து அது பண்ணணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிரேக்கிங் பேட் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கைலர்னு ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அது வந்து அந்த வேலையை பண்ணும். ஆனா ஸ்கைலர் மேல எந்த தப்பும் கிடையாது, ஆனா அந்த வேலையை செய்யும். அந்த மாதிரி தான் இதுல துஷாரா கேரக்டர். அதுவே பிடிச்சிருந்துச்சு. கேரக்டர் ரைட்டிங்கே படத்துல டோட்டலாவே ரைட்டிங் வந்து பக்காவா இருந்துச்சு. ஒரு படம் ரைட்டிங் மூலமா படம் பேசப்படணும்னு நினைக்கிற ஆள் நான். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படம் ரைட்டிங் வந்து வேற லெவல் ரைட்டிங். நினைச்சிருந்தா அந்த ஒரு கேரக்டர் சொல்லிடும். இல்லைன்னா அந்த திலீப்னு ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த திலீப் கேரக்டர் சுற்றி தான் ஒட்டுமொத்த கதையே ஒட்டுமொத்த நகர்வே இருக்கும். அதுதான் கதைக்கு இந்த இவ்வளவு பிரச்சனைகளுக்கு ஆரம்ப புள்ளிங்கிறது அதுதான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நினைச்சிருந்தா நீங்க அந்த கேரக்டரே சீனா வச்சிருந்தீங்கன்னா ரெகுலர் கிளிச்சேன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி. ஏன்னா அது ஒரு 100 படத்துல நம்ம பார்த்துருப்போம். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீனா விசாரணை அப்படிங்கிற ஒரு 100 தடவை பார்த்துருப்போம், 100 படங்கள்ல பார்த்துருப்போம். அதோட வன்முறை அப்படிங்கிறதுலாம் இன்னொரு கிட்டத்தட்ட நம்ம 4-5 படங்கள் பெருசாவே பார்த்துருப்போம். ஆனா வெறும் டைலாக்ல அதை சொல்லிட்டு ஆனா அதோட இம்பாக்டையும் கொடுக்கறது இருக்குல்ல, அதுதான் அந்த படத்துல ரொம்ப நான் வித்தியாசமா பாக்குறேன். ரொம்ப ரொம்ப எனக்கு இந்த படத்திலேயே பிடிச்சிருந்த விஷயமே அதுதான். ஏன்னா இந்த மெட்டஃபேர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு விஷயத்த சொல்லாம சொல்றது அப்படிங்கிறது. இல்லைன்னா வந்து அவ்வளவு தூரம் இருக்க வேண்டிய ஒரு 25 நிமிஷம் சீன் வைக்கலாம் எடுத்தா, ஆனா அதை எல்லாத்தையும் செலவு எல்லாத்தையும் மிச்சப்படுத்தி கிளிச்சேஸை தவிர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு டைலாக் மூலமாவே கடத்திடுறதுங்கிறதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. படத்துல வந்து எனக்கு இன்னும் 2-3 விஷயம் என்னென்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, ரைட்டிங்ல வந்து படம் எங்க ஆரம்பிக்குமோ, நான் ஸ்பாய்லர் இல்லாம சொல்லணும்னா எங்க ஆரம்பிக்குமோ அதே மாதிரி முடிக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட்டர்ஃபிளை எஃபெக்ட் மாதிரி சில விஷயங்கள் ட்ரை பண்ணியிருப்பாங்க, அது செம்மையா இருக்கும். எனக்கு வந்து படம் ஒரு ரைட்டிங்கா வேற லெவல்ல இருந்த படமே எனக்கு ஒரு 5 நிமிஷம் தான் அதிகபட்சம் படத்துல குறை சொல்லலாம். அப்படின்னா அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் சொல்லலாமே தவிர மற்றபடி டோட்டல் படமே எனக்கு வந்து பயங்கரமா ஒர்க் ஆயிருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து அது சினிமா அவ்வளவுதான், அது இதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுல நம்ம ரொம்ப இதெல்லாம் பார்க்க தேவையில்ல. விக்ரமோட பையனுக்கு ஒரு நேம் வச்சிருப்பாங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒருத்தன் வந்து ஒரு விஷயத்துக்காக வந்து அந்த ஒரு கதைக்காக தான் வந்து இந்த கதையை மெயின் சுத்தியே ஒரு கேரக்டர் சுத்தி இருக்கு. அந்த கேரக்டருக்கு விக்ரம் எவ்வளவு இறங்கி போறாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த படத்துல பிளாஷ்பேக்ல இருக்கும். ஆனா பிளாஷ்பேக் தான் மூல காரணமே. இவ்வளவும் அந்த மூல காரணத்துல வர அந்த கதாபாத்திர பேர் திலீப் தான் விக்ரம் பையனுக்கு வச்சிருப்பாங்க.
அப்ப அவங்களோட நட்பு, அந்த கேரக்டரோட இம்பாக்ட், விக்ரமுக்கு ஏன் அவர் அவ்வளவு முக்கியம், இது எல்லாத்தையுமே அந்த ஒவ்வொரு சில விஷயங்களே படத்தை தூவிட்டு போயிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் நீங்க இந்த படத்துல எவ்வளவு கேள்வி கேட்டாலும் அந்த படத்திலேயே பதில் இருக்குங்கிறது தான் நிதர்சனம். ஆனா அந்த பதில் நம்ம படம் நல்லா இதா பாக்குறப்ப நம்ம கரெக்டா அது ஃப்ளோல தெரிஞ்சிடும். நீங்க என்ன வேணாலும் இதுல கேள்விகள் இருக்கு, ஆனா கேள்விகள் பூரா பதில் இருக்குங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட இது. நம்ம கேள்விகள் இருந்தா வேணா கேளுங்க, நம்ம இந்த ஸ்பாயிலர் பேசும்போது அது பதிலோட சொல்லுவோம். பிரகாஷ் ஏன் இன்னைக்கே ஸ்பாயிலர் பேசணுங்கிறீங்க? நாளைக்கு நாளான்னைக்கு பேசலாம்ல? இல்ல எப்பவுமே 2வது நாள் 3வது நாள் பேசுவோம். இன்னைக்கு இந்த படத்துல வந்து நிறைய 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 கலவைகள் இருக்குல்ல. எப்படின்னா நிறைய பேர் வந்து சில விஷயங்கள் புரியலங்கிறாங்க, சில பேர் வந்து இதெல்லாம் எடுக்கலையேங்கிறாங்க. அதுக்காக அதை பேசுறதுனாங்கன்னா ஒரு கடைசியா கொஞ்ச நேரம் பேசலாமே அதுக்காக. அதுவுமே ஒரு உந்துதலை கொடுக்கும். ஏன்னா அந்த படத்து மேல நாளைக்கே இல்ல பேசலாம் அது ஒரு உந்துதலை கொடுக்கும்ல, ஒரு ஆர்வத்தை வேணா கடைசி ஒரு நாளைக்கே பேசினா இல்ல பேசலாம். கடைசி ஒரு 1/2 hour பேசலாம். அது ஸ்பாயிலரா நினைக்கிறவங்க வந்து டிராப் ஆகிக்கிட்டோம், அப்படி வேணா பேசலாம். இல்ல அதுதான் அப்படி பண்றதா பண்ணாலும் நாளைக்கு பேசினா பேசலாம். ஆனா என்னன்னா இந்த படத்துல வந்து உண்மையா, அதாவது சில நேரம் வந்து சில படங்களை மிகைப்படுத்தி பேசுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இந்த படத்துல அந்த ரைட்டிங் டெப்த்ங்கிறது இருக்கு. நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்குமே படத்துல பதில் இருக்கு. அதுதான் எனக்கு இந்த படத்தை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்குமே வந்து அதுலதான் வந்து சொல்ல வரேன் என்னன்னா, ஒரு நீங்க இருக்குன்றீங்களே, அது ஒரு சில பேரு நான் கிட்டத்தட்ட நானே வந்து ஒரு இன்னைக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறமா வந்து ஒரு 5 பேரு கிட்ட கேட்டிருப்பேன். அந்த 5 பேருக்குமே வந்துட்டு சிமிலரா ஒரே மாதிரி பதில் தான் வருது. பேசுவோம். எனக்கு வந்து பார்க்கும் போதே வந்து புரியும், நான் படத்தை டீகோட் பண்ணியோ இல்ல நான் படத்தை செகண்ட் அது வந்து ஒரு படம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எனக்கு செகண்ட் டைம் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு வந்து அது புரியாம போனா ஒண்ணு புரியாம போகணும், இல்ல வந்து எனக்கு வந்து அது பிடிச்சிருக்கணும். இது 2 தான் விஷயம். எனக்கு பிடிச்சி அது செகண்ட் டைம் பாக்குறது வேற, எனக்கு புரியாம செகண்ட் டைம் பாக்குறது வேற. இல்ல எனக்கு அந்த ஒரு நிறைய விஷயங்கள்ல எனக்கு அந்த கொஸ்டின் இருந்தது. இல்ல புரியுது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது அவ்வளவு காம்ப்ளிகேட்டடா அதுதான் ப்ரோ, எதுவுமே நீங்க நிறைய சொல்லல, எல்லாமே ஈஸியா இருக்குங்கற. சரி ஓகே எடுங்க, ஸ்பேஸ்லயே நான் கேட்டுறேன். இது ஸ்பாயிலர் கிடையாது, ஸ்பாயிலரே கிடையாது. இதுல வந்து நான் இப்ப இங்க ஸ்பேஸ்ல எத்தனை பேர் ஸ்பீக்கர்ல இருக்காங்களோ அவங்க யாரும் ஒருத்தர் ஆன்சர் சொல்லிட்டோம் ப்ரோ. நான் கொஸ்டின் எதுவுமே கேட்க மாட்டேன். ஒரு இருக்கிற சரி ரைட் ஓகே 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 படம் பார்த்தவங்க 5 பேர் ஸ்பீக்கர்ல இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் 5 பேர்ல தோழராதி பாத்துருப்பாரு, விஷால் பாத்துருப்பான்னு நினைக்கிறேன், மாவீரன் பார்த்தாச்சு, பரணி பார்த்தாச்சு, அஜித் பார்த்தாச்சுன்னு தெரியல, 4 பேர் பார்த்தாச்சு. மகேஷ் அஜித் பார்க்கல மகேஷ் 4 பேர் பார்த்துட்டாருன்னு தெரியல. சரி பாக்கலையா? ஓகே சரி ஓகே. பார்த்தவங்க வரையுமே இப்போ வந்து ஆன்சர் பண்ணட்டும். கம்ப்ளைண்ட் கொடுக்க போவார்ல, அவரோட அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃபை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர் மட்டும் என்ன அப்படின்றது வந்துட்டு நான் கேட்கறேன். ரொம்ப இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் இல்லை, இது ரொம்ப ஈஸின்னு பிரகாஷ் என்கிட்ட காலைல சொன்னாரு. ஆக்சுவலா நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அந்த பேரை சொல்லிட்டு அந்த பேர் அந்த கதாபாத்திரம் யாருன்னு கேட்கணும். அதுதான் கேட்கணும். சின்ன கதாபாத்திரம் யாரும் வச்சுக்க மாட்டாங்க. நீங்க அப்படிதானே கேட்டோம், நீங்க தானே சொன்னீங்க. நான் பேரை சொன்னேன், நீங்க பேரை சொன்னா யாரு எந்த கேரக்டர்னு கேட்டீங்க. ஓகேவா? பேரை சொல்லிட்டு அந்த கேரக்டர் சொல்றேன். பரவாயில்ல, எல்லாருக்குமே அந்த மாதிரி வந்து ஒரு நீங்க நிறைய படம் வந்து பாக்குறீங்க, பட் உங்களோட மெமரி வேற மாதிரி இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். அது நீங்க படம் பாக்குறீங்கன்னா வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு. நான் சிம்பிளா ஒரு உதாரணம், நீங்க ஸ்பேஸ் யூஸ் வந்தாலே நீங்க டெக்ஸ்ட் கூட பார்க்க மாட்டீங்க, நீங்க வந்துட்டு ஸ்பேஸ்ல தான் லிசன் பண்ணுவீங்கன்னு வந்து எனக்கு நல்லா தெரியும், உங்களோட கேரக்டர் பத்தி தெரியும். ஸோ அது வந்து அதனாலதான் வந்து நான் இந்த கேள்வி பர்டிகுலரா கேட்டேன். பரணி உனக்கு தெரியுமா? எனக்கு ஞாபகம் இல்ல அததான் சொல்றேன். நீங்க கேள்வியை மாத்தி கேட்டுட்டீங்க. கேரக்டர் பேரை சொல்லி இந்த கேரக்டர் படத்துல யாருன்னு கேட்கணும். அதுதான் வந்து ஏன்னா நம்ம வந்து கேரக்டர் பேரை கேரக்டர் பேர் வந்து இது பண்ண மாட்டோம். எந்த நடிகர் துணை நடிகர்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க பேர் என்னன்னு. இதே கேரக்டரா வந்துரும். அவர் பேர் ரமேஷ். ரமேஷ்ன்றவர் தான் வந்து அந்த கம்ப்ளைண்ட் ஞாபகம் இருக்கா? நீங்க தான் சொன்னீங்க கோழிக்கடை ரமேஷ்னு. சங்கருங்க, அவர் பேர் சங்கராங்க, கோழிக்கடை சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்க மட்டும் சொன்ன போதும். இதே பேர் தானே பிரகாஷ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாரு. இதே மாதிரி ஒரு பேர் தானே சொன்னாரு. இது ஒரு படம் அவரோட ஃப்ரெண்டு நடிச்சது, பிரகாஷோட ஃப்ரெண்டு நடிச்சது. கோழிப்பண்ணை செல்லதுரையா? ஓ செல்லதுரையா? அது ஓகே. அது இல்ல அவர் அந்த கோழி கடை வச்சிருக்கேன்னு சொல்றது சொல்லுவாரு போலீஸ் ஸ்டேஷன்ல.
பட் எனக்கு பேரா ஞாபகம் இல்ல. பட் இப்போ ஓகே. இல்ல பரணி, இல்ல பரணி, இப்ப நான் இது கோழிக்கடை ஏன் சங்கர் சொல்ல சொல்லி தான் வரேன்னா, ஞாபகம் இது நான் வந்துருமா? அழுத்தல. இல்ல இது இல்ல ஏன் இல்ல என்ன சொல்ல வரேன்னா, கேள்வி கேக்குறேன். இப்ப பிரகாஷ் ப்ரோ இந்த பேரை கூட ஞாபகம் வச்சிருக்காரு. கோழிக்கடை சங்கரேன்றது இப்ப அவன் பேரா இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, படத்தை பத்தி பேசுவோம். இல்ல ப்ரோ, ஆதி ப்ரோ, நான் இது எதுக்கு சொல்றேன்னா, பிரகாஷ் ப்ரோ அதுதான் வந்து என்ன சொன்னார்னா, ஒரு 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 கேரக்டர் பேர்ல இருந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுன்னு இருக்கிறவர் தான் வந்துட்டு ஒரு ரொம்ப இதுவா வந்து என்கிட்ட வந்து காலையில வந்து எங்ககிட்ட வந்து இது படத்துல இருக்கு, இது படத்துல இருக்கு, இது படத்துல இருக்கு, அது படத்துல சொல்லிட்டாங்க அப்படின்னாரா. என்ன ப்ரோ நோட் வச்சு எழுதிட்டு படம் பாப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்குலாம். நான் இன்னொன்னு சொல்லவா? இந்த படத்துல எல்லாரும் ஒரு ஒரு குறை சொல்றாங்க. எனக்கு இன்னொரு பெரிய குறை இருக்கு. ஆனா அது வந்துட்டு நான் ஆதி ப்ரோக்கு காலையில கால் பண்ணா எடுக்கல. வாய்ஸ் மெயில் இல்ல போட்டேன், நான் ரெக்கார்ட் இப்பயோ பண்ணவே இல்ல. சொல்றேன், ஆதி ப்ரோ ரிவ்யூ போட்டிருக்காருல, நான் ரிவ்யூ வந்து பார்க்கும்போது நான் என்ன நினைச்சனோ அது எல்லாமே ரிவ்யூல ஆல்மோஸ்ட் இருக்கு. அவரோட ரிவ்யூல பார்த்தா தெரியும். செகண்ட் ஹாஃப்ல மெயினா அவர் மென்ஷன் பண்ண எல்லா விஷயமும் என்னோட இதுவும் ஒத்து போகுது. நான் அதை தான் சொல்ல வந்தேன். சரி ஓகே, இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி கேட்குறேன். இப்போ வந்து ஒரு பொண்ணை அடிக்கிற சீன் வச்சா அதுக்கு கீழே வைலன்ஸ் அகைன்ஸ்ட் விமன் இது பனிஷபிள் லா, அது ஆப்ஷனல் தானா ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வைக்கிறது? சென்சார் போர்டும் கேட்க அது மாட்டாங்களா? கேரளா சென்சார் போர்டுல எல்லா படங்களுக்கும் அது வைப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு சென்சார் போர்டுக்கும் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் சென்சார் விதிகளே மாறும் பரணி. நீங்க சொன்னீங்கல்ல நடுவீரலை காமிக்கிறது ஏன் இங்க வந்து பிளர் பண்றாங்க அப்படின்னு கேக்குறீங்க. இங்கேயே அதுக்கான கட்டுப்பாடுகள் இருக்கு. அங்க அது இல்ல. அங்க கோருக்கே அதிகமா வந்து இல்ல. இப்ப இதே பாருங்க, மார்க்கோ இது ஆபீசர் ஆன் டியூட்டில வந்துட்டு அது போட்டிருப்பாங்களா பரணி? போட்டிருப்பாங்களே. இல்ல எனக்கு தெரியல, அதான் கேட்டேன். இல்ல போட்டிருக்காங்க. ட்ரக்ஸ் இல்ல நம்ம ஓடிடி பிரிண்ட்ல இல்ல ஓடிடி பிரிண்ட்ல இல்ல, தியேட்டர்ல இருந்திருக்கலாம். இருந்துச்சு. நான் எனக்கு ஷூரா தெரியும் தியேட்டர்ல இருந்துச்சு. அது இருக்குது. அவங்க வைஃப் அடிக்கிற மாதிரி மது அருந்துதல் கேடு அப்படின்னு ஓடிடிலே வருதுல, அப்ப அது வரணும். இல்ல எனக்கு என்ன டவுட்னா, இது வந்து அது ஆப்ஷனலா இல்ல வந்து அது சென்சார் போர்டு கேட்க மாட்டாங்களா எனக்கு டவுட். ஏன்னா இது வந்து இல்ல கேட்கறது கேள்வியே புரியுது. பட் என்னன்னா ஒவ்வொரு ஜோனலுக்கும் ஒவ்வொரு வகையான ரூல்ஸ், அதாவது அந்தந்த சென்னையில தமிழ்நாட்டுக்கு ஒரு மாதிரி எடுக்கிறாங்கன்னா, ஹைதராபாத்ல ஒரு மாதிரி எடுப்பாங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து கேரளால ஒரு மாதிரி எடுக்கிறாங்க, மும்பை சென்சார் போர்டு ஒரு மாதிரி. மும்பைல வந்து கிளீவேஜஸ் காட்டுறதெல்லாம் வந்து ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ வந்து அவங்க வந்து பிகினி ஷாட்ல இருந்து எப்படி வேணா டாப் கிளீவேஜ்ல இருந்து டீப் கிளீவேஜ்ல இருந்து என்ன வேணா காமிக்கலாம். அவங்களுக்கு வந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு நார்மல், அங்க வந்து ஒரு நார்மல் மாதிரி. ஏன்னா அங்க வந்து 80s படங்கள்லயே 60s படங்கள்லயே அதெல்லாம் வந்து ரொம்ப அசாதாரணமா இருந்திருக்கு. அவங்களுக்கு அந்த ஒரு டாப் மோஸ்ட் கிளாமருங்கிறதே அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு விஷயமே கிடையாது. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க ஒரு சாங்ல இப்போ உதாரணமா அந்த என்ன பாட்டு, அந்த விஜய் ஆண்டனி பாட்டு ஒன்று வருமே, ஒரு பாட்டு இல்ல டிவியில போடும்போதெல்லாம் வந்து முன்னாடி ஒரு பொம்மை ஆடிட்டு இருக்கும். அது வந்து விஜய் ஆண்டனியே வேணுமுக்கே செஞ்சாரு. அதை மஸ்காரா போட்டு விஜய் ஆண்டனியே சன் மியூசிக்ல வேணுக்கே அந்த விஜய் ஆண்டனி டீமே போட்டு கொடுத்தாங்க. டிவியில பார்த்தா என்ன ஆகும். அது மாதிரி இவங்களா நினைச்சாதான் உண்டு. ஆனா ப்ரொடியூசர்ஸ் வந்து எப்படின்னா சென்சார் போர்டு வந்து இங்க எல்லாத்துக்குமே சேர்த்து பிளட் பண்ணுவாங்க. எல்லாரும் இங்க வந்து எல்லாமே இங்க வந்து ஒரு அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவ்வளவுதான். ப்ரையாரிட்டி ரேட்டிலாம் கிடையாது, அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி, அவ்வளவுதான். அந்தந்த மாநிலம் தானா. பட் ஆனா அது எனக்கு ஒரு மாதிரி இதா இருந்துச்சு, ஆஃபா இருந்துச்சு. அந்த சீன் பாக்குறப்ப எதுவுமே வரலன்றது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ஆனா அப்படி பார்த்தா எனக்கு லூசிபர் 2லயே அந்த இது வரலையே. லூசிபர் 2ல மொத ஒரு 20 நிமிஷம் வருதுல்ல, ஆமா, அதுல வந்து அந்த அந்த அதுக்கே எனக்கு வரலையே. கீழ லெஃப்ட் நான் பாக்கும்போது காமிக்கல வயலன்ஸ் அகைன்ஸ்ட் இல்லையே, வரலையே, கீழே வரலையே, நான் பார்க்கும்போது வரலையே. அந்த லூசிபர் 2ல வந்து அந்த மொத ஒரு 20 நிமிஷம் வரும்ல, அந்த 20 நிமிஷத்துல வந்து அந்த நீங்க சொல்ற பர்டிகுலர் வேர்டு வரல. பெண்களுக்கு எதிரான வன்முறை காட்சிகள் மிகவும் கொடுமை அப்படின்னு எதுவுமே வரல. லெஃப்ட் சைடுல கீழ வரல. லெஃப்ட் சைடா ரைட் சைடான்னு தெரியல, பட் வரல. இல்ல நான் பார்க்கும்போது வரல. தமிழ் வெர்ஷன்ல, அதாவது நீங்க சொல்ற மலையாள வெர்ஷன் எப்படின்னு தெரியல, தமிழ் வெர்ஷன்ல வரல. அததான் பார்த்தேன். இல்ல நானும் அதை வச்சேன். படத்துல 1008 குறை கேட்கல, பரவாயில்ல. நான் இதுதான் சொல்லிதானே நான் கேட்டேன். எனக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு குறை இருக்குது, எனக்கு இது ஒரு குறையா இருந்துச்சுன்னு சொல்லிதானே நான் கேட்டேன். இந்த கேள்வி ஆரம்பிக்கும் போது மனோபாலா அது ஏதோ ஒரு நோட்டு கொடுத்து, சார் இதுல ஒரு குறை இருக்கு, என்னங்க பேப்பர் கிழிஞ்சிருக்கு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு அது சீரியஸ் இஷ்யூவா எனக்கு தோணுச்சு. அதனாலதான் இந்த கேள்வி கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு. அது வைக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். பரணி, உங்களுக்கு வன்முறை காட்சி படம் வேணும்னா இப்ப ஓடிடில த மங்கின்னு ஒரு படம் வந்திருக்கு, அதை பாருங்க.
வன்முறை காட்சிகள் மட்டும் வேணும்னாவா? புரியல எனக்கு. ஏங்க அவரு மார்க்கோவே வந்து ரசிச்சாருங்க. பரணி, அவருக்கு வன்முறை ஆனா பிரச்சனை இல்ல. அவர் ஏகப்பட்ட வன்முறை காட்சிகள் விஷயத்த நிறைய விட்டுட்டு வைக்கலாம். நீ அந்த ஆனா ஒரு விஷயத்துக்கு வந்த பாத்தியா? என்ன அது புரியல, அடிங்க, சொல்லுங்க கைய சொல்லுங்க. கழுவிட்டு அடிங்க அப்படிங்கிறாரு பரணி. பரணி சொல்ல வர விஷயம் அதுதான். அடிங்க, கைய கழுவிட்டு அடிங்க. என்னன்னா எனக்கு புரியல, சொல்லுங்க என்ன அது? இல்ல ப்ரோ, படத்துல இந்த இது போடாததான் குறையான்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல எனக்கு நிறைய குறைகள் இருந்துச்சு. ஆனா இது ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்லயே வந்துருதுல்ல அந்த ஒரு இது. அப்பயே எனக்கு ஒரு மாதிரி ஆஃபா இருந்துச்சு. அதனால வந்து கேட்கணும்னு தோணுச்சு. அப்ப வந்து தமிழ் படங்கள்ல அந்த மாதிரி சீன்ஸ் இருந்துச்சுன்னா அது போடுறது தேவையில்லையா? சென்சார் போர்டு ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்துச்சு. அதனால கேட்டேன். ஃபர்ஸ்ட் சீன்ல தள்ளி தானங்க விடுவாரு, கடைசியில தான் ஸ்லாப் பயங்கர பண்ணுவாங்க. வயலன்ஸா இருக்கும். கண்ணுல இல்ல அடிப்பாரு. அடிப்பாரு. தள்ளிலாம் விட மாட்டாரு, அடிச்சிருவாரு. ஓகே. ஆதி ப்ரோ என்ன ஆக்சுவலா அந்த பேசாம சீன்ல நான் ஸ்டேட்டஸ் போட்டுருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த எம்பரான் எல்லாரும் என்னப்பா சொல்றதுக்கு அவ்வளவு கேட்கல. மோசமாவெல்லாம் இல்லையே, நல்லா தானே இருந்துச்சு. ஏன் இவ்வளவு கடி கடிக்கிறாங்க? எல்லாம் பிஜேபி சப்போர்ட்டர் ப்ரோ. இல்ல இப்போ அதாவது பரணி, இல்ல ஒரே இல்ல நிமிஷம் இல்ல பரணி, இல்ல ப்ரோ சொல்றேன். டக்கு இல்ல அது இல்ல ப்ரோ ப்ரோ இப்போ டக்குன்னு அப்படி சொல்லக்கூடாதுங்கிறேன். அப்படி சொல்லக்கூடாது. பண்ணுக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு படத்தை தப்பா மாறும். ஏங்க ஒரு நிமிஷம், இப்போ எந்த படத்தை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க? தள்ளுறத பத்தி, அடிக்கிறத பத்தி? VDS. வீரதீரசுரன். VDSல ஃபர்ஸ்ட் சீன்ல சுராஜ் அடிக்கிற சீனை தப்புன்னு சொல்றீங்களா? நான் தப்புன்னு சொல்லலங்க. அதுல கீழயோ சரி இல்ல வந்து டிஸ்க்ளைமராவோ இந்த வயலன்ஸ் அகைன்ஸ்ட் உமன் இஸ் பனிஷபிள் அண்டர் லான்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து படத்துல நான் நிறைய மலையாள படங்களை பார்த்துருக்கிறேன். பட் இந்த படத்துல அந்த மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல. அது ஆப்ஷனலா இல்ல சென்சார் போர்டு அலோவ் பண்ண மாட்டேன், மீன்ஸ் சென்சார் போர்டு வந்து அதை ஃப்ரீயா விட்டுருவாங்களான்றதுதான் என்னோட கேள்வியா இருந்துச்சு. நான் அதுக்கு பதில் சொல்றேன். மலையாள படம் எந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு, நானும் மலையாள படம் பார்த்துட்டு எந்த படம் நான் பார்த்தது இல்லையே. அந்த மாதிரி படத்துல வரும்போது நிறைய படத்துல வரும். நிறைய படங்கள்ல இருக்கு. பிரகாஷ் பரணி வந்து எதை சொல்றாப்ல? பிரகாஷ் பரணி வந்து அந்த வில்லனோட தங்கச்சி கேரக்டர் அடிச்சதை சொல்றாப்லையா? இல்லங்க, அடிச்சது சுராஜே அடிச்சிருப்பாரு. சுராஜே அடிச்சிருப்பாரு. இல்ல சுராஜே அடிச்சிருப்பாரு. அதான் அடிக்கிறத சொல்லலங்க அவரு. அடிக்கிறத சொல்லவே இல்ல. அடிங்க, கை கழுவிட்டு அடிங்க, அடிங்க கீழே சென்சார் சென்சார்ல கீழே வந்து இந்த விளக்கம் போடுங்க. போடலன்றதுதான் பரணியோட பிரச்சனை. பெண்களுக்கு எதிரான குற்றம் வந்து தண்டனைக்குரிய குற்றமாகும். இல்ல இப்போ அந்த இப்போ படத்துல அது ஒண்ணுதான் குறை. இப்ப நீங்க அதை விட்டுருங்க, படத்தை பத்தி ஏதாவது பாயிண்ட் பேசுங்க. ஏன்னா இன்னைக்கு நாட்டுல யார் நம்ம சொல்றலாம் நிறைய நடக்குது, நான் அதை பத்தி பேசல. இப்ப படம்னு வரும்போது அந்த பாயிண்ட சொன்னது கரெக்ட். பட் இப்போ அதை இனிமேல் தான் நீங்க சொல்ற மாதிரி எடுத்துட்டு வரணும். இதை வந்து யாரு சொல்லணும்? ப்ரொடியூசரும் அந்த சென்சார் போர்டும் இந்த இது வந்து நம்ம கொடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கடைசியில தான் ரொம்ப நாள் கழிச்சுதான் நம்ம இந்த புகை பிடிக்கிறதுலாம் போட ஆரம்பிச்சோமே. அதுக்கு முன்னாடி நம்ம போடுறதுல கம்மி பண்ணியிருந்தோம். அப்புறம் நம்ம ஜாஸ்தி பண்ணோம். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சாங்க. முன்னெல்லாம் தெலுங்குல நான் சொல்றது ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் 10 7 இயர்ஸ் முன்னாடிலாம் நம்ம போடுற மாதிரி அங்க தெலுங்குல கிடையாது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். இப்போ நீங்க இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அதே மாதிரி நம்ம ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாம் நடக்கும். ஆனா இப்போ அது ஒண்ணு காரணம். அதே மாதிரி இல்ல அப்ப பரணி மாதிரி யாரோ ஒருத்தர் பேசுறதுனால தானே நடக்குது. நல்ல விஷயம் தான் சொல்றாருன்றப்ப சரின்னு போக வேண்டியதான். நான் என்ன சொல்றேன், படத்தை பத்தி பேசினா அந்த சென்சார் போர்டு லைனை பத்தி பேசிருக்கீங்களே, நான் யோசிச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல எல்லாத்த பத்தியும் பேசலாம் தான். இந்த ஸ்பேஸ்ல நம்ம எல்லாத்த பத்தியும் பேசுறோம். இப்ப பரணி என்ன கேட்டா, படத்தை பத்தி பேசும்போது இந்த ஒரு சீன் வந்திருக்கு, அதுல அது ஏன் போடல அப்படின்னு ஒரு கொஸ்டின். அவ்வளவுதான். படம் சார்ந்ததுதான். அஜித் இல்ல படம் வந்து 2வது நாள் எனக்கு தெரிஞ்சு இது வந்து 6வது ஷோ. இப்பயே நம்ம டிஸ்க்ளைமர் பண்ணி நம்ம ஸ்பாய்லர் பண்றதை விட நம்ம அந்த படத்துக்கு வெயிட் பண்றது நல்லது. நம்ம வேற பாயிண்ட பேசலாம். ஆனா அதை நீ இல்ல அது எனக்கு ஸ்பாயிலராவே தெரியல. படம் ஆரம்பிச்சு அதுல எந்த ஸ்பாயிலரும் இல்லையே. சரியான அதுதான் ஒரு பாயிண்ட். ஸ்பாயிலர் இல்ல. எனக்கு ஒரு சீரியஸ் இல்ல, எனக்கு ஒரே ஒரு சீரியஸ் டவுட் பரணி. எனக்கு என்னன்னா, இது வந்து ஒரு ஆண் பார்வையில இருந்து கேக்குறேன்.
பெண்களுக்கு எதிரான குற்றம் அந்த வன்முறை காட்சிகள்ங்கிறது தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனா வன்முறைனாலே பொதுவாகவே வந்து தண்டனைக்குரிய விஷயம் தானே. ஆண்களுக்கு மட்டும் பாவப்பட்டவங்க ஆண்களுக்கு சேர்த்து போடுங்கப்பான்னு கேட்கறேன் நான். ஆண்களுக்கு எதிரான வன்முறை காட்சிகள் தண்டனைக்குரியதுன்னு போடுங்கிறேன். இல்ல அது மட்டும் இல்ல நாங்க மட்டும் பிரகாஷ், இழிச்சவாயிடுவா? இல்ல அதுல ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ நீங்க ஒரு ஒரு சிறுபான்மையினர் நல வாரியம்னு ஒண்ணு வச்சிருந்தா, ஏன்பா பெரும்பான்மையினர் மட்டும் என்ன பாவம் பண்ணவில்லை, அவங்களுக்கு ஒரு நலவாரி அமைங்க அப்படின்னா, நிலைமை நாட்டுல என்னவா இருக்கோ, எது வந்து விமனுக்கு எதிரான அபியூஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு எதிரான ஒரு கார்டு வந்து அவங்க போடுறாங்க. அவ்வளவுதானே. நான் சொல்லவா பிரகாஷ்? நான் அந்த கார்டை இங்க போட்டதில்ல, மலையாளத்துல தான் போடுறாங்கிறேன். அதுவே இங்க போட்டதே இல்லைங்க. அது ஒரு அது மண்டலத்துக்கு எல்லாரும் மாறுபட்டது. ஃபாலோ பண்ணலாம்னு சொல்றாரு. அது நல்ல விஷயம் தான். ஆக்சுவலா ஃபாலோ பண்ணலாம் தான். அது மேக்கர்ஸாவே ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணிட்டு இந்த படம் மார்க்கோ மாதிரி போட்டு சிலிண்டரை போட்டு இது பண்ற மாதிரி அநியாயம் பட்டு இன்னும் சீன் வைப்பாங்க அவங்க. இது அப்பா நமக்கு ஒரு காரணம் கிடைச்சிச்சுப்பா, நம்ம ஒரு கீழே ஒரு டிஸ்க்ளைமரை போட்டுட்டு இன்னும் கொடூரமா காமிச்சிடலாம் அப்படின்னு போட்டு இந்த கில்லு அப்புறம் இந்த மலையாளத்தை அதெல்லாம் பண்ணுவாங்க. அதை போய் இதை எப்படியா பாக்குறீங்க, இதை எப்படியா கொண்டாடுறீங்க, இதை எப்படி ஓட வச்சீங்க அப்படிங்கறதான் கேட்கணுமே ஒழிய இந்த வயலன்ஸ் அகைன்ஸ்ட் உமன் கார்டு வைக்கிறதுன்றது எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயம் தான். இல்ல இப்போ பிரகாஷ் சொன்ன மாதிரி நான் வந்து சிகரெட் அவர் கேக்குது கரெக்ட் தான். ஒரே ஒரு விஷயம், ரெண்டு பேர் ஒரே நேரத்துல பேசாதீங்க. ஒருத்தர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஆள் பேசுங்க. யூடியூப்ல கேட்கறவங்களுக்கு ரொம்ப மோசம். நான் ஆரம்பத்துல இருந்து அப்படியே கேட்டுட்டு இருக்கேன் தோழர். நான் அப்பல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். என் பேச்சுக்கு யாருமே சொல்லுங்க. இல்ல அந்த கதை ஆரம்பிக்கிறதே அந்த வில்லன் அந்த பொண்ணை அடிக்கிறான். அப்பதான் அந்த அந்த கேரக்டருக்கு உண்டான ஆக்ரோஷமும் அந்த இது இருக்குன்னு சொல்லிதான் அப்படி ஒரு இது வச்சிருக்காங்க. அடுத்து வந்து அந்த வில்லனோட தங்கச்சி கேரக்டர் வந்து அது துடுக்குத்தனமாவே இருக்கு. அந்த பொண்ணு வந்த பிறந்து அது அட்வான்டேஜா போய் பேசுது. அந்த கேரக்டரை அப்படி வடிவமைச்சிருக்காங்க. கடைசியில விக்ரம் எடுத்து அது சின்ன விஷயங்கள்லாம் கிளைமேக்ஸ்ல பண்ணுது. அப்போ அப்படி கேரக்டருக்கு எப்படி சீன் வைப்பாங்க? அந்த சீனோட தானே கரெக்டா தானே வச்சிருக்காரு டேரக்டர். அது எதுவும் யாருங்க ஏதாவது சொன்னது அந்த கார்டு போடணும்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். யாருக்காவது கேள்வி அதுக்கு கார்டு தேவையில்லைன்னு சொல்றேன். இந்த விட ரொம்ப ரணகொடூரமா எடுத்துக்கிற படத்துக்குலாம் அப்படி கார்டு போடலையே. ஒரு இலைமறை இத்தனோடு சொன்ன விஷயத்துக்கு எதுக்கு இப்படி கார்டு போடணும்? சார் தோழன் சார் நீங்க பாருங்க. இல்ல அவர் சொல்றது நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். இப்போ சிகரெட்ஸ் இன்ஜூரிஸ் ஹெல்த்னு சொல்லிட்டு என்னென்ன மாதிரி போதைகளை காட்ட முடியுமோ எல்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ இவர் சொல்ற மாதிரி பெண்கள் அடிக்கிறது தப்புன்னு நம்ம செஞ்சு போட்டுட்டு இஷ்டத்துக்கு அடிப்பானுங்க. அவர் சொன்னது கரெக்ட் தான். அதுக்கு நம்ம கம்முனே இருந்துடலாம். அப்பதான் பயம் வரும். எங்க கம்மன் இருந்தா ப்ரோ இந்த கதைக்கு அது தேவைங்கிறதுனால அந்த சீன் வைக்கிறாங்க. இந்த படத்துக்கு யாருக்கு சொன்னது இல்ல விட்டுருங்களேன். இது திருப்பி ஒரே அந்த சீனை தான் பரணி சொல்றாப்ல. அந்த இடத்துல போடலன்னு தானே சொல்றாங்க. அந்த சீனை சொல்லலங்க பரணி. அந்த சீன்ல அந்த கார்டு போட்டிருக்கலாம்னு சொல்றாரு, அவ்வளவுதான். அதுதான் அது தேவையில்லைன்னு சொல்றேன் நான். அப்படி ஒண்ணு கொண்டு வராது. அவ்வளவு இதா இல்லையே அந்த சீன்ல. தப்பே சொல்லல. அந்த சீன் எதுக்கு வச்சாங்க, ஏன் வச்சாங்கன்னா நான் கேள்வியே கேட்கல. ஆமா அப்பதான் அந்த வில்லன், அதாவது அந்த வில்லன் அவர் வந்து அப்பதான் வச்சாங்கன்னு கேள்வியே கேட்கலன்றாரு. நீங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. சீன் நல்ல சீன், சுராஜ் அடிச்சிட்டாரு, சூப்பர். அப்பதான் வந்து அந்த பொண்ணு வந்து வெளியே போகும், அவ்வளவுதான். அந்த சுராஜ் அடிச்சதெல்லாம் நான் சொல்லவே இல்லை, தப்பே சொல்லல. இப்பவும் சொல்றேன், அந்த சுராஜ் அடிச்சது தப்பு சொல்லல, எதுவுமே நான் தப்பு சொல்லல படத்துல பர்னி. ஆனா என்ன சொன்னாலும் இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் பர்னி, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனாலும் அந்த சீனுக்கு வந்து அந்த கார்டு தேவையில்லை. அவ்வளவு ஒரு வயலண்டான சீன் கிடையாது. அந்த மோசமா வல்கரா பயங்கரமா பட்டாச்சு. இதெல்லாம் என்ன சொல்றேன், நீங்க தான் ஷாக் ஆகிற மாதிரி தெரியுது இப்படி ஒரு விஷயத்துக்கு. ஓகேவா? அதுவும் நீங்க எப்படின்னா நீங்க எல்லாத்துலயும் வந்து கேரளா படத்தோட ஒப்பிடுறீங்க. கேரளா சென்சார் போர்டு வேற, இங்க தமிழ்நாடு சென்சார் போர்டு வேற, கேரளாவோட இதே வேற, அளவிட வேற. அதுக்கு இதுக்கு தேவையில்லை, சுத்தமா கொஞ்சம் கூட தேவையில்லாத ஒரு விஷயம். அத ஒரு விஷயமா இது ஒரு கார்டு போட்டுக்கலாமே, இது ஒரு கார்டு போட்டுக்கலாமே சொல்றது தேவையில்லை. கொஞ்சம் கூட தேவையில்லை. அடுத்த டாபிக் போவோம். கம்ப்ளீட்லி டிஸ்அக்ரி வித் யூ நான் இதுல. எப்பா சரிப்பா, ஒருத்தர் வேணும். இன்னும் படத்தை பத்தி எல்லாரும் பேசலாம். சண்டை போட்டிருக்கீங்க. இவ்வளவு பெரிய பில்டிங்ல அதுதான் உனக்கு குறையா தெரியுதா? நான் ஓப்படிங்களே கேட்டேன். அவங்களோட கருத்தை அவங்க பதிவு பண்றாங்க, அவ்வளவுதானே. ஒரு பாயிண்ட் இப்போ அவங்க சுராஜ் சொன்ன மாதிரி ஓப்பனிங் சீன் எடுத்த உடனே நம்ம உள்ள போய் அந்த ஒரு 5 minutes மிஸ் பண்ணிட்டா கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அது மட்டும் சொல்லுங்க. ஆமா கன்ஃபியூஸ் ஆகும். கண்டிப்பா உண்மைதான். அவர் சொன்னது உண்மைதான். ஆனா அது வந்து அந்த லைன் வந்து ஃபர்ஸ்ட் சீன் ஓபன் பண்ண உடனே அந்த ஸ்டார்டிங் அந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சதுல இருந்து கிளைமேக்ஸ் எண்டு அந்த கார்டு போட்டு முடிகிற வரைக்கும் அந்த கனெக்ட் வந்து கரெக்ட். ஒன்ஸ் அங்க மிஸ் பண்ணா இங்க அந்த கிளைமேக்ஸ் சீன்ல அந்த சீனே நம்மளால வேல்யூ பண்ண முடியாது. அவங்க 2 பேரும் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த 2 பேர் பேசுகிற சீன் நல்லா இருக்கும்.
நீ இதுக்கா ஃபோன் பண்ண, நீ என்ன இப்படி அப்படின்ற, அதெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ அதுதான் அந்த லைன், அந்த அந்த இடத்துல அந்த லைன் அது கரெக்ட். ஸோ அது வந்து கரெக்ட். அடுத்தது வந்து ஃபோட்டோகிராஃபி, கேமரா ஒர்க், லைட்டிங், அதே மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன மாதிரி அதுல ஹிடன் நிறைய வச்சிருக்காங்க. அந்த திலீப்னு ஒரு ஆளு கடைசி வரைக்கும் யாருனே தெரியல. அந்த திலீப்ன்ற ஃபேஸ் நம்ம பார்ட் 1ல தான் பார்க்க போறோம். ப்ரோ அப்புறம் இன்னொன்னு, இந்த விக்ரம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் டவுசரோட வெளில வந்து அவன் அந்த இவன்ட்ட சொல்லுவாப்ல, இல்ல தலைவா ரவிக்கு என்ன சொல்லணும்னு கேட்டதுக்கு இல்ல சொல்லுவாருல்ல, இல்ல ஸ்பாய்லர் பண்ணல, அவர் சொல்றாருல்ல நன்றின்னு சொல்லுவாப்ல. அது எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க, அதை என்ன அர்த்தத்துல சொன்னாப்லன்னு சொல்லி? சொல்லுங்க. செம்ம சீன் அது. ஸ்பாய்லர் பண்ணாதீங்கன்னு எல்லாருமே பண்ணிட்டு இருக்கீங்களேப்பா. இல்லைங்க, அது ஸ்பாய்லர் இல்லைங்க. இப்ப நான் எதுவுமே சொல்லல. அது இன்னும் கொஞ்சம் ஸ்பாய்லர்ல நீட்டில் வரும். அவர் சொல்றது என்ன, கதையோட்டத்துல எங்க, அதாவது இவங்க சொல்றாங்களா, நிறைய பேர் சொல்றது என்னன்னா, பிளாஷ்பேக்ல வந்து படம் வந்து வேஸ்டா போயிடுச்சு, பிளாஷ்பேக்ல வந்து 30 நிமிஷம் வேஸ்ட், பிளாஷ்பேக்கே தேவையில்லை அப்படின்னு நிறைய ட்வீட்ஸ், நிறைய ரிவ்யூஸ் பாக்குறவங்க. ஆக்சுவலா கதை ஆரம்பிக்கிறது, கதையோட பகை ஆரம்பிக்கிறது, விக்ரம் வந்து அது மாதிரி இப்ப இருக்கிறதுக்கான எல்லாமே வந்து அந்த எல்லாமே டைலாக் சில விஷயங்களை கன்வே பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் அந்த படத்தோட பெஸ்ட் ரைட்டிங்காவே நான் பாக்குறேன். எல்லாமே சும்மா சீன்ல போட்டு விஷுவலா காமிக்கிற பாப்பா, நான் அப்படி காமிக்காம இப்படி இவ்வளவு கொடூரமா காமிக்கிற மாதிரி அதே இல்லாம உங்களுக்கு போற ரைட்டிங்லயே சொல்லிட்டு போவாங்க. அதுதான் அந்த படத்தோட ஸ்பெஷலா நான் பாக்குறேன். அது இன்னொரு இடத்துல லியோ படத்துல பிளாஷ்பேக் வந்து நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுது இல்ல. எனக்கு லியோ பிடிச்சிருந்துச்சு. ஆனா அந்த பார்த்திபனா இருந்தா 5 பேர் போதும், லியோவா இருந்தா மொத்த ஊரும் போகணுன்றாங்க. ஆனா பிளாஷ்பேக்ல அதுக்கேத்த மாதிரி ஒண்ணு பண்ணிருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. இதுல சம்பவம்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அந்த சம்பவம் வர்றப்பதான் தேட்டரே எரப்ட் பயங்கரமா இருந்துச்சு அந்த சீன்லாம். இப்படி ஒண்ணு வைக்கணும் சீனாவே. அது அந்த லியோல அது மிஸ் ஆயிருக்கும். பிளாஷ்பேக் எப்படி வேணா இருந்துட்டு போகுது, அதுல சொல்லியிருந்த விஷயம் அது இருந்துட்டு போகுது. அந்த லியோவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சீன் அதுல மிஸ்ஸிங். அதுல கூட டைலாகா ஒரு மன்சூர் அலிகான், நாங்க நிறைய சரக்கை கொண்டு போய் அப்படியே நாரடி தான் பாட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனா இதுல அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் வேற லெவல்ல இருக்கும். அப்படி அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. உண்மையிலே அந்த சீன்ல வேற லெவல். அந்த மாதிரி ஒண்ணு லியோல மிஸ் ஆயிடுச்சு. வச்சிருந்தா பயங்கரமா இருந்திருக்கும். பேசுறது எனக்கு மட்டும் தான் கட் ஆகுதா? ஆமா, எனக்கு யார் ஆதி பேசுறது பிரேக் ஆகுது, இல்ல ஆதி பேசுறதும் பிரேக் ஆகுது, விஷால் ப்ரோ பேசுறதும் பிரேக் ஆகுது. 2 பேர் பேசுறதுமே பிரேக் ஆகுது. அண்ணா கேக்குதானே? இப்ப கிளியரா இருக்கு. இப்ப தெளிவா அண்ணே நான் பேசுறது கேக்குதானே? கேக்குது. இப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல, கேக்குது. ஓகே. இல்லன்னா நம்ம சம்பவம்னு சொல்றதுதான் அதுல பிளாஷ்பேக்ல காட்டுற சம்பவம் வேற, அவங்க சொல்ற சம்பவம் வேற. அருண்குமாரோட தம்பி ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு. அண்ணா அது எப்படி நான் பண்ணேன், நான் பார்க்கவே இல்லை, எனக்கு சிலுத்துச்சுனேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆக்சுவலா அந்த சம்பவத்துல அவரும் கூட இருப்பாரு. அது வேற இது வேறன்னு எனக்கு தோணுது. என்ன மேட்டர்னு இன்னும் அவனுங்க சொல்ற சம்பவம் ரொம்ப நல்லா இருக்கும். அஜித் பால்டன் நாளைக்கு போய் பாருங்க, எதுவுமே சொல்லல. நான் ஸ்பாய்லரே சொல்லணும்னு விருப்பப்படாத ஆளு, நான் சொல்லல. இல்ல, நான் இதுல எக்ஸப்ஷன். காலையில ஒரு ஸ்பேஸ்ல உட்காந்துருந்தேன், என் முன்னாடியே தான் ஸ்பாய்லர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. படம் நல்லாவே இல்லைன்னு பேசிட்டு இருந்தாங்க. நான் போய் பார்த்து ஒரு முடிவு எடுத்தேன், இன்ஃபுளுன்ஸ் ஆகாம. அஜித் ப்ரோ என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்காரு. இல்ல தலைவா, சத்தியமா அஜித் ப்ரோ ஸ்பாய்லரே இல்ல. நாளைக்கு நீங்க இல்ல ஓகே எனக்குமே எம்பிரான் இவங்க எல்லாம் போட்டு அடின்னு அடிச்சாங்க. பட் எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு, ஓகே தான். ஆனா எனக்கு செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் டவுட் இருக்கு. அதை யாராச்சும் கிளியர் பண்றீங்களா? யாரும் பாத்துட்டீங்க எம்பிரான்? சொல்லுங்க ப்ரோ. வீடியோஸ் பத்தி பேசலாமா? அட இருங்க, ஏங்க இன்ன வரைக்கும் நீங்க பேசுனீங்களா? ஏதாவது கேட்டனா? புரியலையே. ஏங்க நான் ஒரு கேள்வி கேட்டா அவர் ஆரம்பிக்கல, அவர் என்ன ஆரம்பிக்கல. பரணி ப்ரோ, அந்த இன்டர்வல் பிளாக்ல ஒரு ப்ளே பண்ணுவாங்கல்ல, அது ஏதாவது யூஸ் ஆச்சா உங்களுக்கு? எனக்கு அது யூஸ் ஆன மாதிரியே இருக்கான்னு கேக்குறீங்களா? அது எதுக்குன்ற மாதிரி கேக்குறீங்களா? கேக்குதா? கேக்குது ப்ரோ, நான் பேசுறது கேக்குதா? அந்த சீனை எதுக்குறாங்க வச்சீங்கன்ற மாதிரி என்னங்க ஆச்சு? நான் பேசுறதே கேட்கல. விஷால் ப்ரோ ஏதாவது பண்ணிட்டீங்களா? அவர் கேட்கல போல. அஜித் ப்ரோ அவர் பேசிட்டு தான் இருக்காரு. உங்க போன்ல மட்டும் தான் இந்த ப்ராப்ளம். எனக்கு மாவீரன் பேசுறது கேக்குது, விஷால் பேசுறது கேக்குது, பரணி பேசுறது கேட்கல. சரி ஓகே விடுங்க, உங்க போன் ஏங்க ஓகேன்னு சொல்றது மட்டும் கேக்குதுங்க. ஓகேன்னு சொல்றது மட்டும் கேக்குது. சொல்லுங்க. அந்த சீன் ப்ரோ அவங்க மாதிரி இருந்துச்சான்னு கேக்குறேன். ஆமா, ஏன்னா இப்ப சாகர மாதிரி ஒண்ணு பிளான் பண்ணாங்கல்ல, அதனால என்ன யூஸ் ஆச்சுன்னு தான் டவுட். அதுதான். அதனால ஸ்ரீனிவாசன் ப்ரோ ஏதாவது பேசுறீங்களா? ஹலோ
அவர் ஏதோ சொல்லு ப்ரோ பேசுறாரா? சொல்லு ப்ரோ, எனக்கு பிரேக் ஆகுது. இல்ல ஸ்ரீனிவாசன் ப்ரோ பேசுற மாதிரி எனக்கு தெரியல. இல்லையே, அவர் எதுவும் பேசலையே, அவர் எதுவும் பேசலையே. ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, மைக்கும் ஆன்ல காட்டுது எனக்கு. அதான் இல்ல மாவீரன், என்னோட மியூட்ல தான் இருக்கேன், பட் ஆனா ஆன்ல இருக்கிற மாதிரியே காமிக்குது. ஓகே ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்சு நீங்க பக் கொஞ்சம் ஓவரா இருக்குன்னு இல்ல நினைக்கிறேன். அந்த சீனுக்கு அப்புறம் தான் வந்து டொவினோ தாமஸ் வந்து மஞ்சு வாரியர்கிட்ட போய் பேசுவாரு, இந்த மாதிரி எனக்கு ஆப்போசிட்டா இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் அதையும் மீறி அவங்க போவாங்க. ஸோ அப்படி போறப்ப இது வர்றப்போ இங்க வந்து டிரான்சிஷன் ஆகும். ஸோ அது டொவினோ தாமஸோட கேரக்டர் மஞ்சுக்கும் அந்த கான்ஃபிளிக்ட் வர்றதுக்கான ஒரு சீக்வன்ஸா அதை வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவரு இதாயிட்டாரு, அப்ப அவர் இல்லைன்றப்போ இவங்க 2 பேர் மட்டும்தான். ஸோ இவங்க 2 பேரும் எப்படி இது மூவ் பண்றாங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் தான் வந்து இவர் போய் பேசுவாரு, இது மாதிரி நான் அந்த இதுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இனிமேல் நான் மட்டும் தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்புல அந்த சீன்லயே. ஸோ அதனால தான் அது வச்சாங்கன்னு ஃபீல் ஆச்சு. ஓகே ப்ரோ, எனக்கு அது மட்டும் தான், அது எல்லாமே நார்மலா கேஷ்ல எப்பவும் போல தான் நடந்துச்சு. அதான் ஒரு டவுட். ஓகே ஓகே ப்ரோ. சரி விஷால் ப்ரோ, நீங்க உங்க ஒபினியன் சொல்லல, நீங்க சொல்லிருங்க. அண்ணா எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுண்ணே, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அருண்குமாரோட ரைட்டிங் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆமா தலைவா, சினிமோட்டோகிராஃபி வந்துட்டு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸ்டேஜிங்கு அவர் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியான சீன்ஸை வச்சு எடுத்திருக்கோம் அப்படின்ற சொன்ன விஷயத்த ரொம்ப ப்ராப்பரா பண்ணது நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். எனக்கு இன்னும் 2-3 வாட்டி போய் பார்க்கணும்னு தோணுது. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அவ்வளவுதான். இந்த வெப்பன் யூசேஜ் இருக்குல்ல ப்ரோ, அதை வச்சு நல்லா தமிழ் சினிமால ஊற்றி அடிச்சாங்க. குறிப்பா விக்ரம்ல எனக்கு செகண்ட் ஹாஃப்ல தலைவலிக்குதே நான் ஆயிடுச்சு. ஆனா இதுல சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. வெப்பனுக்கான நீடு இருந்துச்சு, வெப்பனே ஒரு கேரக்டரா யூஸ் பண்ணிருக்காங்க நிறைய இடங்கள்ல. அதை வச்சு சீனா அந்த கண்ணி வெடிச்சுன்னா செம்மையா இருந்துச்சு. ரைட், விக்ரம்ல அதை சொல்லிருக்காங்க. எனக்கு மாவீரன் சொன்னதுதான். எனக்கு மாவீரன் சொன்னதுதான் பர்ஃபெக்டா இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த ஆயுதத்தை பயன்படுத்தின விஷயமா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஒரு அதான் எல்லாமே விஷயம் சொன்னா ஸ்பாயிலர் மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு எது சொன்னாலும். அதனால ஸ்பாயிலர் அந்த கண்டென்ட் நிப்பாட்டிட்டு இதுக்கு வந்துடுறேன், விஷால் ப்ரோ சொன்னதுக்கு வந்துடுறேன். இல்ல 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 அதை சொல்ல, அதை விட்டுட்டு விஷால் ப்ரோ சொன்னதுக்கு வந்துடுறேன். அந்த விஷால் ப்ரோ வந்து ஒன்று சொன்னார்ல, சீன்ஸ் கம்மி தான் ஆனாலும் பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு சீன்ஸ் கம்மியா இருந்த மாதிரியே தெரியலங்கிறேன். அவர் பேட்டிகள்லாம் சொன்னாரு 13 சீன் தான் வச்சிருக்கேன், 13 சீன் தான் வச்சிருக்கேன். எனக்கு அப்படி தெரியவே இல்லைங்கிறேன். நல்லா பரபரன்னு தான் போச்சு. அதுவும் எனக்கு வந்து நிறைய பேர் சொல்ற செகண்ட் ஹாஃப் வீக் இருக்குன்னு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. என்னன்னா ஒரு கிட்டத்தட்ட மலையாள படங்கள்ல ஒரு ஒன்லைன்ல எடுத்துக்கிட்டு ஒரு விறுவிறுப்பா படங்கள் எடுப்பாங்க, அந்த மாதிரி தான் இது. ஆனா அதுல வந்து கமர்ஷியல் எலிமெண்ட் சேர்க்காம விறுவிறுப்பா செகண்ட் ஹாஃப்ல வைப்பாங்க. கிட்டத்தட்ட அப்படின்னா மலையாள படம் நீங்க கடைசி 20 நிமிஷம் பாத்தீங்கன்னா கூட தெரியும் கிளைமேக்ஸ், உங்களுக்கு படம் எதை நோக்கி போகுதுன்னு தெரியும். இல்ல அப்ப பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு முழு படமே புரிஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கும். ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஸ்லோவா போகும். ஆனா இந்த படத்துல இந்த கடைசி 20 நிமிஷங்கள் வந்து மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த படமே அந்த மலையாள ஒன்லைன் மாதிரி எடுத்து டோட்டலா கிளாஸ் பிளஸ் மாசா கமர்ஷியலா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாவே எனக்கு எல்லாமே முக்கியமா வந்து இந்த விக்ரம் வந்து இந்த இப்ப மாவீரன் சொன்னால கொஞ்சம் நேரத்துக்கு வேஷ்டி இப்படி ஏத்தி கட்டுவாரு. அந்த ஏத்தி கட்டும் போதெல்லாம் ஜிவி பிரஸ் ஒரு பிஜிஎம் அந்த அதுக்கு மட்டும் தனியா ஒரு போடுவாரு. அது என்ன இந்த டீசர்ல வரும்ல மாவீரன், நீங்க அந்த மியூசிக் போடுங்களேன், நீங்க போட்டீங்க அதேதான். அந்த அந்த வேஷ்டி ஏற்றும் போது சூப்பரா எனக்கு ஜிவி பிரஸ்ட ஒரு மியூசிக் தியேட்டர் இப்ப வந்து ரொம்ப 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 ஆள் சூப்பரா எலிவேட் பண்ணிக்கிட்டே இருக்காருங்களா சீனை. எனக்கு கரெக்டா அந்த மார்க்கெட்ல அவர் இன்ட்ரோக்கு வந்து அந்த கரெக்டா அந்த பிஜிஎம் போட்டு அப்புறம் திருப்பி 3 இடத்துல அந்த வேஷ்டி கட்டுற சீன் வரும். அந்த 3 இடத்துலயும் அந்த பிஜிஎம் சூப்பரா போட்டிருப்பாரு, செம்மையா போட்டிருப்பாரு. எனக்கு எல்லாமே மியூசிக் பயங்கரமா இருக்கும் ப்ரோ. சூர்யாவும் பேஸ் ஆஃப் பண்றப்ப ஒம் ஒம் வாரா ஒம் ஒம் வாரா. ஆனா பிரகாஷ் அண்ணா எனக்கு வந்துட்டு கரெக்ட் உண்மை. எஸ்ஜே சூர்யா வந்துட்டு ரொம்ப அதே மாதிரி அந்த பேஸ் ஆஃப் இப்ப எஸ்ஜே சூர்யாக்கும் கேக்குதா? கேக்குதாண்ணா? கேக்குதா? பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. ரொம்ப மியூட்ல இருக்காரு. இல்ல இல்லண்ணா, எஸ்ஜே வந்துட்டு ரொம்ப சட்டலா பண்ணிட்டாரு. அதுலயும் அதுலயும் குறிப்பா இல்ல கேக்குது, அவரு ஆப் ஆயிட்டாரு, ரொம்பன்னு சொல்லி ஆப் ஆயிட்டாரு. பிரகாஷ் ப்ரோ நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது பிரகாஷ் ப்ரோ. ஆமா
இல்ல அண்ணன் வந்துட்டு நம்ம பேசினதுக்கு அப்புறம் ரொம்ப லேட்டா ரியாக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அண்ணன் கேக்குதா அண்ணன்? சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ கேக்குதுங்களா? ஓகேண்ணா. இல்லண்ணா எஸ்டே வந்துட்டு ரொம்ப சட்டிலா பண்ணியிருந்தாரு. அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். குறிப்பா அவர் சேர்ல உட்காந்துட்டு போலீஸ்காரங்க கிட்ட பேசுற ஒரு சீன் இருக்குல்ல, தியேட்டர்ல செம ஃபன் அந்த சீனு. என்னடா மனுஷன் டயலாக்ஸ் எல்லாம் அந்த சீன்ல சூப்பரா இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்கண்ணா. பிரகாஷ் ப்ரோ நான் பேசலாமா? ஆதி ப்ரோக்கு ஸ்பீக்கர் கொடுங்க. இல்ல சூப்பர் சூப்பர். அதே தான் கொடுத்தேன். 2 தடவை 3 தடவை அக்செப்ட் பண்ணேன், வரமாட்டேது ஸ்பீக்கர். சரி, அது என்ன சொல்ல வந்தேன், அந்த விஜய் சொன்னார்ல அந்த சினிமே தான். அந்த சேர்ல உட்காந்துருக்குமோ, ஆனா என்னன்னா நிறைய பேர் நோட் பண்ண தவறுதுன்னா அந்த 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 சீக்வன்ஸ் பூராமே டயலாக்ஸ்ல அந்த சீக்வன்ஸ் பூராமே டயலாக்ஸ்ல ஒட்டுமொத்த கதையுமே இருக்கும். நீங்க கேட்கிற கேள்விக்கான பதில் எல்லாமே அவங்க அந்த இன்ஸ்பெக்டர்ட்டையும் இன்னொரு என்கவுண்டர்னு ஒருத்தர் கூட்டு வருவார், அவர்கிட்டையும் பேசும்போது டோட்டல் பதிலுமே அந்த டோட்டல் கான்வர்சேஷன்ல இருக்கும். ஒட்டுமொத்த படத்துக்குமான பதிலுமே நீங்க கேட்கிற எல்லா கேள்விகளுமே செம்ம சீன். அது கேட்கல போல நம்ம. நைஸ் நான் சூப்பர்ண்ணா. ப்ரோ அண்ணா நீ பேசுறதே கேட்கல, நான் ஒன்னும் விட்டு விட்டு கேக்குதுண்ணா. பிரகாஷ் ப்ரோ விஷால் நீங்க பேசுங்க, அப்புறம் நான் எங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க என்ன சொன்னாரு. ப்ரோ இப்ப கேக்குதுங்களா? இல்ல ஏதோ நல்ல பாயிண்ட் சொன்னாங்க, நீங்க பேசுறது கேட்கல. இப்ப கேக்குது, இப்ப கேக்குது. பிரகாஷ் ப்ரோ இப்ப கேக்குது. எனக்கு விட்டு கேக்குது. நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிலே ஆகுது, இல்ல விட்டு விட்டு கேக்குது. அந்த மாதிரி இப்ப பேசலப்ப கேக்குதுங்க பரணி. இப்ப கேக்குது. கீழ 2 பேர் வந்திருக்காங்க, அஜித் குமார், ராஜ். பேசுங்க ப்ரோ. அதான் நான் சொல்லிடலாமா? சொல்லுங்க ப்ரோ. அவ்வளவுதான் சொல்லுங்க ப்ரோ. ஆனா ரொம்ப பிரகாஷ் ப்ரோ எல்லா படத்தை விட இந்த படத்துல ரிவ்யூ நான் ரொம்ப முரண்பாடா பாக்குறேன். நெகட்டிவே இல்ல, படம் வந்து ஃபேண்டாஸ்டிக்ன்ற மாதிரி போட்டிருந்தாரு. ஆனா எனக்கு அந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப்லாம் தோணவே இல்லை. அவர் போட்டிருந்தது படம் பார்த்தோன்னா பிரகாஷ் ப்ரோ ஞாபகம் தான் வந்தது. விக்ரம் படம் நான் ஒரு டிவி திரும்பினதுக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறேன். ஏன்னா எந்த படமும் நல்லா இல்லையே, நல்லா இருந்தப்ப நான் படத்துக்கே போக மாட்டேன். அதுக்கப்புறம் இப்ப பார்த்தது விக்ரம் படத்துல அது ஒரு ஹாப்பி. மற்ற படத்துக்கு இது எவ்வளோ ஓகே, நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் ஆனா அவங்க ரொம்ப சொல்ற அளவுக்கு இல்லை. அதுதான் ஏன்னு தெரியல. எவ்வளவு சொல்லிட்டாரு அப்படின்னு கைதி அளவு சொல்லியிருந்தாரு அவர் ரிவ்யூ பார்க்கும்போது. ஒரு சீன் அது அவர் சொன்னது எனக்கு ஒரு சீன் கூட போரே அடிக்கலன்னு. ஐயோ போரே அடிக்கலையா? எனக்கும் அப்படிதான் ப்ரோ, போரே அடிக்கல. இன்னொரு டைம் போலான்னு இருக்கேன். அது அப்படிதான் எனக்கு தோணுங்க. ஒரு படம் செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப திராபையா தான் எனக்கு தோணுச்சு. ஆனா மத்த விக்ரம் படங்களுக்கு இது ஓகே, போகவே முடியாதுங்க மொக்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அதை கம்பேர் பண்றப்ப இது வந்து மிக்ஸ் டாக்ஸா இருக்கா பாக்கலான்ற ஃபீல் எனக்கே தோணுச்சு. ஆனா போய் பார்த்தாதான் சொல்றேன். அதுக்கப்புறம் பாக்குறதுக்கு உண்டான சான்ஸே கிடைக்கல. அதுக்கு பாக்குறப்ப ஓகே. ஆனா 93.5 சூரியன் எஃப்எம் கேளுங்க. அங்க பேசிட்டு மைக் ஆன் பண்ணி வச்சிருக்காரு. யாருங்க திடீர்னு ஷாக் ஆயிட்டேன்? யாருங்க அது? அவருதான். வேற யாரு? ஒரு ஆர்ஜே. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சாரி தெரியாம மைக் ஆன் பண்ணிட்டேன். சாரிங்க. இல்ல ஓகே. ரிவ்யூஸ் அந்த மாதிரி சொல்றத பார்க்கும்போது இதா இருக்கு. ஆனா அதுல இருந்து ஓவராலாவுமே அப்படிதான் சொல்றாங்க. ஒரு சில பேர் தான் ரொம்ப சூப்பர் எக்ஸ்ட்ரீம் மாதிரி சொல்றாங்களோன்னு எனக்கு தோணுது. ஓவராலா பார்க்கும்போது ஓகே ஃபிலிம். பரணி போட்டிருந்த ரிவ்யூ கூட நான் ரொம்ப பாடுறேன். ஓகே ஃபிலிம் அப்படின்னு மாதிரி போட்டிருந்தேன். ஃபைனல் வெட்டிக்கிட்டா அது எனக்கு உடன்பாடா தோணுச்சு. பட் ரொம்ப அப் டு த மார்க்னு சொல்றது மட்டும் இல்லை. பட் ஆனா இந்த மாதிரி விக்ரம் பழைய படத்துக்கு எவ்வளவு பரவாயில்ல. தலைவா ராக் ப்ரோ, அஜித் ப்ரோவா யாருன்னு தெரியல. அஜித் ப்ரோ. ஆனா ப்ரோ நான் என்ன தெரியுமா ப்ரோ ரசிச்சேன், இப்ப இந்த மாதிரி ஒரு சூப்பர் கதையை எடுத்துக்கிட்டு அவர் நினைச்சிருந்தா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா மாஸ் அப்படின்னு பொழுதை பறக்க விட்டுருக்கலாம். அதுதான் சொல்றேன். தெய்வ திருமணத்துக்கு அப்புறம் நான் இப்பதான் பாக்குறேன். ரொம்ப அதுக்கு ஃபார் பெட்டர் படம் அப்படியெல்லாம் சொல்லலாம். ஆனா ஆகுன்ற அளவுக்கு அவ்வளவுதான். ஆமா கரெக்ட், புரியுது. ஆனா எனக்கு வந்துட்டு தெரியல, நான் அவரை புரியுது. நான் இவரு சூரஜ் வந்துட்டு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கேன். அவரோட படங்கள் பார்த்திருக்கேன். அவரு எனக்கு இதுல அப் டு த மார்க் இல்ல. நான் எஸ்ஜே சூர்யாவை ஏதோ கூர்காவை கொலை பண்ண மாதிரி எஸ்ஜே சூர்யா 4 மணி நேரமா கொலை பண்ணி காருக்குள்ளே போட்டு, அவ எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்காருயா.
கூர்க்கா குழப்பம் வச்சுட்டு ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏங்க ஏங்க அந்த ஆளுக்கு ஏற்பட்ட அடியில வெளில வர முடியுமாங்க? நடக்க கூட அதெல்லாம் மகேஷ் ப்ரோ